ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொல்கிறதா இல்லை இதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதான்றது கூட எனக்கு தெரியல. இது நேற்று எடுத்த வீடியோ தான். என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கடந்த சில வீடியோக்கள் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. நம்ம என்ன தான் நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது ஹாப்பியாக இருந்திருப்போம், ஜாலியாக இருந்திருப்போம். ஒரு வீடு க்ளீன் பண்ண சொன்னால் பண்ண மாட்டோம், சமைக்க சொன்னால் எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்ட தட்டை கூட நம்ம எடுத்து கழுவி வைக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் இருந்திருப்போம். ஆனால் நம்மளோட லைஃப் அப்படியே நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறும். அது எப்படி மாறும்னா, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துருக்க மாட்டோம், கை கழுவி இருக்க மாட்டோம்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் நம்ம கல்யாணம் ஆகி போன வீட்டில் நம்ம சாப்பிட்ட தட்டையும் நம்ம தான் எடுக்கணும், மற்றவங்க சாப்பிட்ட தட்டையும் நம்ம தான் எடுக்கணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துரும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கான வேலைகளை செஞ்சவங்களாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம போனதுக்கப்புறமா அவங்களே ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த சுமைகள் தெரியாது. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் நம்மளோட தலையில் எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்க எல்லாரும் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெதி அதோ கெதி தான். காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் செஞ்சாலும் சில நேரங்களில் நம்ம கெட்ட மருமகளாக தான் தெரியும். நம்ம நல்லதே பண்ணாலும் சில நேரம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாமே நம்ம நல்லா பண்ணியிருப்போம். ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பூஜை ரூம் அழகாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட பெட்ரூமை நீட் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட குழந்தைய பராமரிக்கிறதா இருக்கட்டும், சமையல் விஷயமா இருக்கட்டும், வாசலில் கோலம் போடுற ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், எல்லாமே கூட நம்ம நல்லா அழகாக பண்ணியிருப்போம். எல்லா விஷயமும் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு குறை, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்குன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க அந்த எங்கே மிஸ் ஆகிருக்கு, என்ன மிஸ் ஆகிருக்கு, அந்த விஷயத்தை நோட் பண்ணி இதை ஏன் இப்படி வச்சுருக்க, அதை ஏன் இப்படி வச்சுருக்க, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுமா, இது தப்புமா, இதை சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற அவங்க நமக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டா பரவாயில்ல, அதை பண்ண மாட்டாங்க. அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை பண்ணணும். பொண்ணுங்களோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறிடும். நமக்கு சோகம் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, அழுகை இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, தூங்காமல் இருந்தாலும் சரி, நமக்கான கமிட்மெண்ட், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நமக்கான வீட்டு வேலைகள், நமக்கான குழந்தைய பார்த்துக்கிற வேலைகள், இது மட்டும் நம்ம தலையில் எப்பயுமே விடிஞ்சிரும். அதை மட்டும் நம்மளால் மாற்றவே முடியலை பாருங்களேன். அது ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்மளை டாமினன்ட் பண்ணி பேசும்போது, நம்ம ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் அவசரப்பட்டு குழந்தை பெற்றுக்கிட்டோம், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும், நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே நிறைய நாள் ஓடி இருக்கு. நிறைய தாட் ப்ராசஸ்லாம் வந்திருக்கு. நமக்கு இது வேண்டாமே, நம்ம இப்படிலாம் இருந்திருக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். என் வீட்டுக்கார்ட்டே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம லேட்டாக கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி பேசுகிறவங்க, இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்மளோட மனநிலை ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆனால் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கடவுள் இருக்கார், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் எப்போவுமே. அந்த நம்பிக்கையில் தான் நானும் என் புருஷனும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட லைஃப் கண்டிப்பாக மாறும். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் தோண வச்சிருவாங்க சுற்றி இருக்கவங்களாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.